அடுத்து நன்றி. ஐயா கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக பெருமாள் ஐயா ஆழியார்ல இருந்து அன்மியூட் கொடுக்கிறோம். அதனை தொடர்ந்து நெமிலி ராம்குமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். ஐயா தஞ்சாவூர்ல இருந்து பெருமாள் பேசுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப அதாவது 20வது ஆண்டின் குறைகளை சொல்லி ராத்திரி சந்தோஷமா இருக்கும், பொழுது முடிஞ்சன துன்பத்தை நம்மளே ஆரம்பிச்சுடுறோம் சொன்னீங்க. அதாவது நல்ல மனநிறைவோடு இந்த 2021 எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக மனநிறைவாக அமையட்டும்னு நீங்களே வாழ்த்திட்டீங்க. நாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ரொம்ப அதாவது மகரிஷியினுடைய நிலையிலிருந்து எங்களை எல்லாம் வாழ்த்திருக்கிறீங்க. நிச்சயமாக மனநிறைவோடு மனவளக்கலையை தொடர்ந்து சேவை செய்து நாங்களும் மனநிறைவோடு வாழ முயற்சிக்கிறோம். எல்லாம் வல்ல இறையர்களா இருக்கின்ற நீங்களும் சாமிஜி எங்களுக்கு துணை இருக்கட்டுங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஆமா. அப்புறம் பெருமலையா சொல்லுங்கய்யா. இப்ப நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன், சொல்லுங்க. அதையும் கேட்டுக்குங்க. எல்லாருக்குமே சொல்றேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கேளுங்க கொஞ்சம். சொல்லுங்க. அதாவதுங்க ஐயா, சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு பின்னால் 2020 வருஷம் ஆயிருக்குது. ஆமா. என்ன பொறுத்த வரையில இந்த 2020ஆவது வருஷம் தான் மனித குலத்திற்கு வாழும் முறையை சிந்திக்க வைத்திருக்கிறது. ரொம்ப கரெக்டுங்க ஐயா. அது எது தெரியுங்களா? கொரோனா வருகை. இயற்கை சீறுகிறது, மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து சிந்திக்க வைக்கிறது. எப்படி தெரியுமா? இயற்கை தான் இறைவன். அந்த இறைவனே தான் இயற்கை. இயற்கை நமக்கு பாடம் புகட்டுகிறது, அவ்வப்பொழுது புகட்டுதுங்க. தெரியுமா? பஞ்சபூதங்களால் மனிதனுக்கு கேடு விளைவிக்கிறது. நில அதிர்ச்சி வருகிறது, மழை, பெருமழை, பெருங்காற்று, வெப்பம், வறட்சி. பாருங்க, காற்று மண்டலம் வாயு மண்டலத்தை கெடுத்து ஓசோன் லேயர், அது மூலமா பல நோய்கள். பாருங்க, அவ்வப்பொழுது நோய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நல்லா கேளுங்க, நான் சொல்றத கேட்டுக்கிட்டே இருங்க. எல்லாரும் கேளுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். சரிங்க. புரியுதுங்களா? நீங்க நல்ல சரித்திரத்தை எடுத்து பாருங்க. சரிங்க. இயற்கை சீற்றம் வந்துகிட்டே தானே இருக்குது, நோய்களும் வந்துகிட்டு தானே இருந்தது. எல்லாரும் சிந்திச்சீங்களா? இப்போ மிகப்பெரிய அளவுல இதுக்கு முன்னால வந்திருக்குது கொள்ளை நோய். இதே மாதிரி கொரோனா மாதிரி கொள்ளை நோய்கள் வந்திருக்குது, பெருந்தொற்று நோய்கள். லட்சக்கணக்கான பேர் செத்து மடிந்திருக்கிறார்கள். ஆனால் உலக நாடுகள் முழுவதும் வரவில்லை அந்த நோய். 2020ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் அத்தனை மக்களையும் உடல் நலத்தை பற்றி சிந்திக்க வைத்து விட்டது. உண்மைதாங்க. உண்மையான எல்லாரும் பேசுறீங்க, நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி. என்ன செய்ய போறீங்க? இங்க நம்ம சொல்றோம் யோகா தியானம் பண்ணுங்க சொல்றீங்க. யோகாவுக்கு வாருங்கள், உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் பயிற்சி அளியுங்கள். இதுதான், அந்த மனம்தான் உயிர். மனதுக்கு பயிற்சி அளியுங்கள், உயிரை வளப்படுத்துங்கள். இங்க இருக்குதுங்க. இன்னைக்கு சொல்றேன், ஆழியாருக்கு கூட்டம் வர தொடங்கி விட்டது. நேற்று 145 பேர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நேற்று தொடங்கி வச்சிருக்கிறேன். வரும் 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 வரும். பெரிய அவேர்னஸை ஏற்படுத்தி இருக்குது இல்லையா? ஹெல்த் அவேர்னஸ் வந்திருக்குதா இல்லையா? அது மட்டும் இல்ல, வெல்த் அவேர்னஸ். இப்பதான் பண பிரச்சனை தெரியுது. இந்த கொரோனா வருகையினால அனைத்து நாடுகளிலும் பொருளாதார வீழ்ச்சி, அமெரிக்க நாட்டில் வறுமை. எண்ணி பாருங்கள் ஐயா. நிச்சயமாங்க, நிச்சயமாக சிந்திக்க வச்சிருக்குதுங்க. விரைவில் உலக தலைவர்கள் ஒன்று கூடி வேதாத்திரியம் கூறுகின்ற அந்த பன்னாட்டு பொருளாதார கொள்கையை வகுத்தே ஆக வேண்டும்.
பார்முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். அதை கொண்டு வர வேண்டுமானால் உலக அரசு அமைத்தே தீர வேண்டும். இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபை ஹெல்த் அவேர்னஸ் சொல்லுது இல்ல, இதே ஐக்கிய நாட்டு சபை இந்த பொருளாதார சீர்திருத்தத்துக்கு ஆலோசனைகள் சொல்லும். சர்வதேச அந்த செக்ரட்டரி, யூஎன் ஜெனரல் செக்ரட்டரி கூறுவார், ஐயா எல்லாருமா கூடி இந்த பொருளாதார சிக்கலுக்கு ஒரு தீர்வு காணலாம் வாருங்கள் என்று அழைக்க போகிறார். நிச்சயமா அழைக்கும் வரை கொரோனா ஒழியாதுங்க. ஒளிஞ்ச மாதிரி தெரியும். லண்டன்ல திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, லண்டன் தான், இங்கிலாந்து தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆங்கிலேயர்கள். இன்றும் நல்லா புரிஞ்சுக்குங்க, எங்க வரணுமோ அங்க வருது. ஆமாங்கய்யா, நல்லா யோசனை பண்ணுங்க. நியூ இயர்ல சிந்திக்கணும். இனி ஹெல்த் அவேர் வந்து ரிலேஷன்ஷிப் அவேர்னஸ். இப்பதான் மக்களை வாழ்த்துறீங்க, எல்லாரையும் வாழ்த்துறீங்க. நான் துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், உணவு உற்பத்தி பண்றவன், வியாபாரம் பண்றவன், எல்லாரையும் வாழ்த்துறீங்களே, உதவுறவனெல்லாம் வாழ்த்துறீங்களே. எல்லாரையும் சேர்ந்துதான் ஐயா. இப்பதான் சமுதாய நட்பின் மதிப்பு தெரிகிறதா உங்களுக்கு? ஆமாங்க, இல்ல உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப் அவேர்னஸ் புரியுதா? இப்ப நான் பேசுனதுல இருந்த 3 பிரச்சனையும் தீர்ந்துரும் இல்ல? நிச்சயமா தெரியுங்கய்யா. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, இந்த 3 பிரச்சனைக்கு தீர்வு வருமா வராதா? நிச்சயமா வருங்கய்யா, நிச்சயமா வரும். தீர்வுக்கான சிந்தனையை தட்டி எழுப்பி இருப்பதுதான் கொரோனாவின் வருகை. சொல்லுவேன், புராணத்துல சொல்லுவாங்க, நாரதர் வருகை நன்மையில் முடியும் என்று. கொரோனாவின் வருகை நன்மையில் முடியும். எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது அன்பர்களே. இதையும் என்னுடைய புத்தாண்டு செய்தியாக சேர்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய செய்தி முழுமையா வந்துருமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சரி, இனிமே கேள்விகள் தொடரலாம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். பெருமாள் ஐயா நன்றிகள். அடுத்து நெமிலி ராம்குமார் ஐயா, அதனைத் தொடர்ந்து சாந்தி குமரன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 2020 வாழ்ந்து கண்ட அனுபவம் என்ற தலைப்பில் அருமையான உரையாற்றீர்கள். எனக்கு ஒரு சின்ன, நான் வாழ்ந்து கண்ட அனுபவத்துல இருந்து ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன கேட்டீங்கன்னா, இந்த வினாக்களுக்கு உன்னை விடை கிடைக்காத ஒரு பக்குவத்துல தான் அந்த வினாவை உங்ககிட்ட கொடுக்குறேன். வாழ்ந்து கண்ட அனுபவத்தில் இப்ப எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களா இருக்காங்க. அவங்க சில பயிற்சிகளை எனக்கு கற்றுக் கொடுத்து அதை பின்தொடர்தல்ல அவங்க சரியான முறையில பின்தொடராம விட்டுறாங்க. ஆனா நான் பின்தொடர்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள பின்தொடரும் போது பாத்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராம போகுது. இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, அகத்தாய்வு என்ற பயிற்சியில எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் அதை பின்தொடரலாம்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறையை நான் ஃபாலோ பண்றேன். ஆனா அவங்களாலேயே சரியா ஃபாலோ பண்ண முடியல. அந்த தன்னடக்கமும் இல்லாம இருக்கு. அவங்க கிட்ட சில சண்டை சச்சரவுகளா இருக்கு. ஆனா உண்மையிலே ஒரு பக்குவப்பட்ட என்னுடைய ஆசிரியர்களே அப்படி இருக்கும்போது என்னால முடியுமான்ற ஒரு சந்தேகமும் வர கூடுது. அதனால இந்த 2021ஆம் ஆண்டுல எனக்கும் சரி, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் சரி, அந்த பக்குவ நிலையை எளிமையாக அடையக்கூடிய ஒரு முறையே நம்ம பயிற்சி கொடுத்துருக்குது. அது எந்த மாதிரி பின்தொடர்ந்தா வாழ்க்கையில வெற்றி பெற முடியுன்றது என்னோட தாழ்மையான கேள்வி. நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது அன்பரே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு மனவளக்கலை ஆசிரியர்கள் ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. these are the don'ts, these are the do's. இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை கற்றுக் கொடுத்தவங்க அவர்களே அதன்படி வாழவில்லை. ஆகையினால்தான் நானும் அதன்படி வாழ்வதிலே எனக்கு சந்தேகம் வருகிறது. அவரே இப்படித்தானே இருக்கிறாரு, அவர் சொல்றபடி நான் செஞ்சா எனக்கு எப்படி நன்மைகள் வரும் என்கிற கேள்வி வர்றதுனாலதான் இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கும் இந்த பயிற்சி மேல பிடிப்பு வரல. ஏன் தெரியுமா? அந்த ஆசிரியர் உங்களுக்கு கத்துக் கொடுத்தாருல்ல, அவர் இந்த வாழ்க்கை முறையை அவரே கடைப்பிடிக்கலன்னு தானே சொல்றீங்க. ஏன்? அவர் கசடர கற்கவில்லை. அவரே இந்த அறிவை கத்துக்கிட்டாரு இல்லையா? யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு?
வேதாத்திரி மகரிஷி கத்துக் கொடுத்தாங்க. அவர் பேச்சு மூலமும் எழுத்துக்கள் மூலமும் அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். அதை விளக்கியும் சொல்லியிருக்கிறார். இந்த ஆசிரியர் வேதாத்திரி மகரிஷியுடைய உரையை கேட்டும் அவருடைய நூல்களை படித்தும் அந்த அறிவை தெளிவாக அறிந்திருந்தால், முழுமையாக அறிந்திருந்தால் அவர் அதை கடைபிடித்திருப்பார். அதான் கற்க கசடற, அப்பதான் கற்ற பின் நிற்கன்னு சொன்ன. அதான் கற்றல் கடைபிடித்தல். நம்முடைய பேராசிரியர் உழவன் தங்கவேல் அவர்கள் பேசுவார், முதுநிலை பேராசிரியர், நம்முடைய இயக்குனர், விரிவாக்க இயக்குனர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்ற அந்த கருத்து. கற்றல் கடைபிடித்தல். அந்த கடைபிடிக்கிறவன் தான் அடுத்தவனுக்கு உதவ முடியும். உனக்கே வாழ தெரியலையே, நீயே உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழும் அறிவை நீயே அறியாத போது நீ எப்படி அதை கடைபிடிப்ப? இந்த நிலையில இருக்கிற ஆசிரியர் தான் சொன்ன, தகுதி இல்லாதவர்கள். வாத்தியாருக்கே பாடம் விளங்கல, அவர் கத்துக் கொடுக்கிற மாணவனுக்கு பாடம் விளங்குமா? மகிழ்ச்சி சொல்றார், விளக்கினேன் விளங்கியே. இந்த ஆசிரியர்கள் அப்ப அவங்களுக்கே விளக்கம் இல்ல. அவங்க ஆசிரியர் பொறுப்புக்கு வந்தாங்க பாருங்க, இதுதான் தப்பு. இத சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? குரு துரோகம். குரு சொன்ன அளவுக்கு உன்னுடைய அறிவை நீ தகுதிப்படுத்திக் கொள்ளலாம். சொல்லுவாங்களே, நீ புகைப்பிடித்து கொண்டே பிறரை புகைப்பிடிப்பது கேடு, இதை விட்டுரு அப்படின்னு உபதேசம் சொல்லி செய்து கொண்டு இருந்தால் அவனும் கேட்டுக்கொண்டே பிடித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் வேதாத்திரியம் கூறுது. இப்ப புரியுதா அன்பரே? கேள்விக்கு உங்க பேர் என்னையா? ராம்குமார். எந்த ஊருங்க? நெமிலி. நெமிலி ராம்குமார் அவர்களே, இப்ப உங்களுக்கு புரிஞ்சு வச்சா? புரிஞ்சுச்சுங்க. எங்க குறைன்னா, இப்ப யாரு உங்க மேல குறை இல்ல, உங்களுக்கு கத்து கொடுத்த வாத்தியார். ஒரு ஸ்கூல்ல உங்க பிள்ளைய சேர்க்கிறீங்க, உங்க பிள்ளை மார்க்கே வாங்க மாட்டேங்கிறான், ரொம்ப மோசமா போறான். அப்புறம் வேற ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறீங்க, நல்லா படிக்கிறான், மார்க் வாங்குறான். ஏன்? அந்த முதல்ல கத்து கொடுத்த அந்த வாத்தியார், அந்த ஸ்கூலு குவாலிட்டி இல்ல, தரம் இல்லாத ஆசிரியர்களை கொண்டு கற்பித்த அந்த கல்வி கூடத்துக்கு யார் வருவா? அப்போ இது வேதாத்திரியம் சொன்னபடி நீங்க மக்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா சொல்லுங்க, இதுதான் சொல்லியிருக்காரு வேதாத்திரி, நானும் கடைபிடிக்க முயற்சி பண்றேன், நானும் இன்னும் சில தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீங்களும் இதை செய்யுங்க, படிப்படியா நம்ம தவறை குறைச்சுக்கலாம், வாங்க பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப எங்க டிஃபெக்ட்டுங்க? தகுதி இல்லாதவர்கள் பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். ஆசிரியருக்கு தகுதி இல்லாதவர் ஆசிரியர் பொறுப்புக்கு வந்ததுதான் இங்கே குறைபாடு, வேற ஒன்றும் இல்லை. சிந்தியுங்கள், நல்ல ஆசிரியரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா ராம்குமார் ஐயா. சாந்தி குமரன் அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன் வேதசுப்பையா ஐயா அவர்களே. ஐயா நாளைக்கு தானே ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட், நாளைக்கு தானே ஐயா புது வருஷம் பிறக்குது. ஆனா எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா இன்னைக்கே பிறந்துருச்சு ஐயா. எதனால நான் சொல்றேன்னா, இந்த பிறந்தாச்சு ஐயா, எங்களுக்கு பிறந்தாச்சு. எங்களுக்கு இந்த ஸ்பீச், உங்க ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, எங்களுக்கு பிறந்தாச்சு. அதாவது வாழ்வியலோட நோக்கம் என்னன்னா, எதை அவாய்ட் பண்ணலாம், எதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாவே எங்களுக்கு ரொம்ப தெளிவா அப்படியே எங்களையே நாங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க ஐயா. அதனால எங்களுக்கு அந்த நாளைய புத்தாண்டு கொண்டாட்டம் இன்னைக்கே எங்களுக்கு வந்துருச்சு, மனசுல உடம்புல எல்லாத்துலயும் வந்துருச்சு ஐயா. அடுத்தது இன்னும் சொன்னீங்க, நம்ம குகா அம்மா கூட சொன்னாங்க ஆழியார்ல இருந்து நீங்க பேசுறீங்கன்னு. எங்களுக்கு சொன்ன மாதிரி ஆழியார்ல இருந்து வேதாத்திரி மகரிஷி அவரே எங்களுக்கு அப்பா, வேதாத்திரி மகரிஷி அப்பாவே. எனக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கும், எனக்கு அது அப்படிதான் தோணுச்சு. வேதாத்திரி மகரிஷி அப்பாவே எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி பேசின மாதிரி அந்த ஒரு உணர்ச்சி எனக்கு ரொம்பவே இருக்குது ஐயா. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க அடுத்ததா நாரதர் கழகம் வர்றதும் நன்மைக்கே, அது மாதிரி கொரோனா வர்றதும் நன்மைக்கேன்னு, அது 100% கரெக்ட் ஐயா. ரெண்டு வந்ததும் நன்மைக்கு தான். அதாவது முன்ன வந்து
ஆமா ஐயா. முன்ன கொரோனா வந்ததுல மனவளம், உடல் வளம், பண வளம் எல்லாம் குன்றி போயிருக்கு. அதுவும் இருக்கு. பட் இதுல வந்ததுல ஐயா, அந்த கொரோனா வந்ததுல உடற்பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் கிலோ எவ்வளவு அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் கூட இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாருமே அந்த உடல் பயிற்சி, தியான பயிற்சின்னு எல்லாம் கேட்டு வராங்க. எனக்கு எங்க போய் சேரணும், எப்படி அதை கத்துக்கணும், எப்படி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே இப்ப அந்த திரும்பி பார்க்க வச்சிருக்க ஐயா இந்த கொரோனா. அந்த வகையில அந்த கொரோனாவுக்கு நம்ம எல்லாரும் நன்றி தான் சொல்லணும் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இந்த கொரோனா இன்னும் எல்லாரும் ஃபுல்லா இதுக்கு வர வரைக்கும் அது இருந்துட்டு தான் போகும். அது இருக்கணும். இந்த நம்மளோட மனவளக்கலை, இந்த தியான பயிற்சி, உடற்பயிற்சியால அது எல்லாம் தீரணும். அப்ப எல்லாமே நல்லா இருக்கணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா உங்க ஸ்பீச். எங்களுக்கு இன்னைக்குதான் புத்தாண்டு 2021, இன்னைக்குதான் ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. அதாவது நமக்கு என்னைக்கு வாழ தெரிஞ்சிருச்சோ அன்னையில இருந்து வாழலாம். புரியுதம்மா? வாழ தெரிந்தால் வாழலாம். அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஆலியார்ல இருந்து மகரிஷியே பேசின மாதிரி இருக்குது, அப்படித்தான் தோணுது. நீங்க ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? பேசுறது வேத சுப்பையா. வேத சுப்பையாங்கிறது இந்த உடலுக்கு தான் பெயரு. இது ஒரு சிடி பிளேயர் மாதிரி. இது சிடி பிளேயர். அந்த சிடி பிளேயருக்குள்ள ஒரு சிடி போடுறீங்கல்ல, அதுதானே பேசுது. அது மாதிரி இந்த வேத சுப்பையாங்கிற உடலுக்குள்ள வேதாத்திரிங்கிற சிடி தான் ஓடிட்டு இருக்குது. கரெக்ட் ஐயா. கரெக்ட் ஐயா. அந்த ஒரு வார்த்தையை நான் இதான் பண்ணிட்டேன். கரெக்ட், நீங்க சொன்னது. வேத சுப்பையா மாதிரி இல்ல, வேதாத்திரி தான் பேசுறாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் வேற. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு சோனின்னு வச்சுக்கங்களேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு சஃபயர்னு வச்சுக்கங்களேன். அந்த சிடில ஓடுன, அந்த பிளேயர்ல ஓடுன சிடி தான் இதுல ஓடுது. ஆமா ஐயா, கரெக்ட். வேதாத்திரி பேசுவதைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அம்மா. ஆமா ஐயா, கரெக்ட் ஐயா. அதனாலதான் ஐயா நான் பேசும்போது பாருங்க, என் குரல் அப்படி ஒரு இதா வச்சு, எனக்கு சரியாவே பேச கூட வரல, கண்ணு கலங்கிடுச்சு. அப்பாவா எல்லாருமே வேதாத்திரி மகரிஷி அப்பாவா நினைச்சிட்டு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் கட்டாயம் அப்பாவா, நான் ரெசல்யூஷன் எடுக்கும் போதே அவரை அப்பாவா தான் நினைச்சேன். எனக்கு திரையில அவரு இது கொடுக்கும் போதும் அப்பாவா தான் தெரிஞ்சாரு. இன்னைய வரைக்கும் அப்பாவா தான். என்னுடைய தந்தையா நீங்க சுத்தவெளி. அப்படியா ஐயா? தந்தை ஏமா அவர் அருள் தந்தை என்னன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். ஆமா ஐயா, ஆமா ஆமா. அருள்னா அறிவு, அறிவு தந்தை, அறிவே தந்தை, அறிவே அருள், அதுவே தெய்வம். ஆமா ஐயா. இந்த உங்களோட இந்த வார்த்தைகள்லாம் ஐயா நாங்க இந்த 2021 ரெசல்யூஷனா நாங்க எடுத்துக்கிட்டோம் ஐயா. ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி சாந்தி குமரன், ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். கல்பனா அம்மா பேசுங்க. அதனைத் தொடர்ந்து கணேஷ் ராவ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. நாடி நரம்பு வேற ஏதாவது இருந்தா கூட எல்லாத்துலயும் எங்களுக்கு 2020 போய் 2021 வந்துருச்சு. நீங்க பேச சொல்லவே என்னோட ரியலி நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். அப்படியே அந்த உணர்ச்சி சும்மா ஜிப்புன்னு இந்த காலில இருந்து உச்சிக்கு ரத்தம் அவ்வளவு அழகா பாஞ்சுதுங்க ஐயா. அவ்வளவு ஃபீல் பண்ண நான் நீங்க பேசின ஒவ்வொரு, அதாவது வாழைப்பழத்துல அழகா ஊசியை நுழைச்சிங்க நீங்க. 2020 எப்படி கொண்டாடுனீங்க, எப்படி 2021 இருக்கணும், அழகா நீட்டா விளக்கிட்டீங்க ஐயா எங்களுக்கு. ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இறைநிலை இறைநிலைன்னு சொல்றாங்களே, அதுனா என்ன? அதாவது அதுக்கு என்ன இலக்கணம்னா, எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பது, அதான் இறைநிலை. இறைந்துனா விரிந்து, வாரி இறைக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? வாரி இறைத்தல்னு சொல்லுவாங்க. அதான் இறைந்து கிடப்பது. இறைத்தல்னா அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் நீக்கமர, அதாவது அரூபமானது, எல்லையற்றது, அது நிலையானது. அதாவது இருந்தது, இப்பொழுது இருக்கிறது, இன்னும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும், எவர் லாஸ்டிங். அது மறையாதது. ஆகையினால் அதுக்கு பேர் மறை பொருள். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க, சரிங்க, கரெக்டா பாருங்க. நீங்க என்ன கேட்டீங்க?
இறைநிலை இறைநிலை என்றால் என்ன? என்ன? ஆமா. மீண்டும் சொல்றேன், நல்லா கேளுங்க. இறை என்றால் இறைந்து கிடப்பதுன்னு ஒரு பொருள் இருக்குங்க. வாரி இறைக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அது அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பது. அது எல்லையற்றது, ம். அதாவது உருவமற்றது. அது எது? அதுதான் வெளி. அந்த வெளிதான் நமக்கு இருளாக தெரிகிறது. கண்ணால பாக்குறீங்களா? கண்ணுக்கு தெரியுது இல்ல, இருள் தெரியுது இல்ல? ஆமா, ஆமாங்க. அந்த இருள் தான் வெளி. கண்ணுக்கு அது இருட்டா தெரியுது. அந்த சிந்தனை அறிவுக்கு அது அறிவாகவும் ஆற்றலாகவும் உணரப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது. ஓ. அதான் அது நிலையானது இல்லையா? அது இல்லாம போகாது. ஓ. அப்போ அதுதான் இறைநிலை. அப்போ இறைநிலைன்னா எதை குறிக்கிறது? வெளி, சுத்த வெளி. பிரம்மம், பிரம்மம்னா பெரியது. இருள், கிருஷ்ணம், ஸ்பேஸ், டார்க்னஸ். புரியுதா? எக்ஸலண்ட் ஐயா. இதுதான் இறைநிலை. இதுதான் இறைநிலை விளக்கம். இன்னும் சந்தேகம் இருந்தா அப்புறம் என்கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா. உமா மேம் நன்றி. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் கல்பனாம்மா. நன்றிங்கம்மா. அடுத்து கணேஷ் ராவ் ஐயா பேசுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குது ஐயா? கேக்குது கணேஷ் ராவ். அற்புதம் ஐயா. உங்களுடைய வாய்ஸ் அதாவது எல்லாரையும் கவர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஐயாவை பேசுற மாதிரியே பேசி என்ன, நான் சிவில் இன்ஜினியர்னால சொல்றேன்யா. நீங்க ஃபவுண்டேஷன்ல பைல் ஃபவுண்டேஷன் போடுவோம். அந்த பெருசா ஹேமர் அடிச்சுட்டே இருக்கும் பாத்தீங்களா? நீங்க பாத்துருப்பீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய மண்டையிலே அடிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் எப்படி போறோம்ன்றது ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. ரொம்ப அற்புதம். இது இந்த சாந்தி மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, சாந்தி குமரன். அது மாதிரி இந்த வருஷம் தான் இப்பதான் இன்னைக்குதான் நியூ இயர் பிறந்த மாதிரியும் பிறந்த மாதிரியும் இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஆலியார்ல இருந்து டைரக்டா கொடுக்குறீங்க இந்த டெலிகாஸ்ட். அதாவது இப்போ ஜூம்னா என்னன்றது இந்த கொரோனாலதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுயா. இவ்வளவு பயன்பாடு முன்னாடி கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஜூம் மீட்டிங்ல காலையில ஆரம்பிச்சு 4 மணிக்கு ஆரம்பிச்சாக்கா இடையில நைட் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் கண்டினியூஸா இருக்கியா. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். கொரோனாவுக்கு ஒரு நன்றி. அருமையா இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன உதவியா, நீங்க ஆலியார்ல இருக்கீங்க. அந்த முதியோர், அதாவது இந்த உடல் ஆரோக்கிய முகாம்னு ஒண்ணு நடத்துவாங்க இல்லையா ஆலியார்ல? அது எப்போ இருக்கும் என்னன்றது கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சீங்கன்னா. ஆரம்பிச்சாச்சு. ஹெல்த் கேம்ப் இப்போ 1 மாத சிறப்பு பயிற்சின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். 1 மாத சிறப்பு பயிற்சி. அந்த ஒரே மாதத்துல பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டும் வந்துரும். அதான ஹெல்த் கேம்ப். வேற என்ன இருக்குதுங்க? உடல் நலம், மனநலம் சொன்னாரியா டாக்டர்? அதேதான் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சர்வ ஆரோக்கியம். வெரி குட், எக்ஸலென்ட். ஆரோக்கியம். நீங்க தமிழ்ல நலவாழ்வுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்னங்க நலவாழ்வுன்னு ஒத்துக்க மாட்டேன். நலவாழ்வுன்னு சொன்னா தெரியல. முழுமை நலவாழ்வுன்னா என்னன்னு தெரியல. சுத்த தமிழ்ல சொன்னா ஆரோக்கிய வாழ்வுன்னு சொன்னா அப்படி சொல்லுங்க தெளிவாங்கிறான். அதான் சொல்லுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஓ, வெரி குட், வெரி குட். ஆரோக்கியம்ங்கிறது சான்ஸ்கிரிட். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? நான் 1 மாதம். நலம் என்பது தமிழ் சொல். வாங்க, மக்களை அனுப்பிச்சு விடுங்க. நாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குதுங்க ஹெல்த் கேம்ப். ஓகே, ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த மாசத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க. வெரி குட், வெரி குட். நன்றியா, நன்றியா. ஒரே மாதத்துல உடல் நலமும் வந்துரும், மனநலமும் வந்துரும். கத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைபிடிங்க. கத்துக்கிறதுக்கு 1 மாதம் போதாதா? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஐயா, மறுபடியும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் அனைவருக்கும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. கணேஷ் ராவ் ஐயா, வாழ்க வளமுடன்.
உங்களோட வாழ்த்துக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. வேற யாரும் இல்லையா? இல்லங்க ஐயா. எல்லாம் பிரம்மஞான சரி. கவி உலக நல வாழ்க. நல்லது நல்லது நவனி நல்லது. நவநீதனா நவி அன்மியூட் கொடுக்குறேன். ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நான் நவீனடன் தர்மபுரில இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா, அது மட்டும் கேட்கலாம். ஐயா எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 6 மாசம் ஆகுதுங்க ஐயா. கொரோனா டைம்ன்றதுனால என்னோட ஒய்ஃப் வந்துட்டு நான் இதுக்கு மன்றத்துக்கு எங்கேயும் கூட்டு போக முடியலங்க ஐயா. இப்போ வந்து கன்சீவா இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா கன்சீவ் தீட்சை தான் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி படிச்சிருக்கோங்க ஐயா. அவங்களுக்கு இப்ப எந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் கொடுக்கலான்ற ஒரு டவுட். நம்ம உடற்பயிற்சியில எதெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்ய சொல்லுங்க. சரிங்க. காயக்கல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரை போட சொல்லுங்க. சரிங்கய்யா. வச்சுங்களா? அங்கய்யா. மூச்சு பயிற்சி எல்லாரும் செய்யலாம். அங்கய்யா. மூச்சு பயிற்சி அது எளிதான ஒரு பயிற்சி தெரியுமா? கால்ல இருந்து தலை வரையில, தலையில இருந்து கால் வரையில ஒரு 10 நிமிஷம் மூச்சையே இழுத்து விடுறது. 50 மூச்சு. சிம்பிளுங்க. 50 மூச்சு நிதானமா கால்ல இருந்து தலை வரையில, தலையில இருந்து கால் வரையில கவனிக்க சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு 50 மூச்சு மூக்குலயே நிதானமா அந்த மூச்சை கவனிக்க சொல்லு. முதல்ல இழுத்து விடணும். நல்லா நுரையீரல் விரிகிற அளவுக்கு நல்லா விரிக்கணும், சுருக்கணும், விரிக்கணும், சுருக்கணும். 50 முறை நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கணும். அப்புறம் ஒரு 50 மூச்சு மூக்குலயே சுவாசத்தை கவனிக்க சொல்லுங்க மெதுவா. சரிங்க சரிங்க. ஒரு நிமிஷத்துக்கு 10 மூச்சு தான் வரும். சரிங்க. புரியுதுங்களா? அப்படியே கவனிக்க சொல்லுங்க. அப்புறம் தங்களை வாழ்த்துக்க சொல்லுங்க. குழந்தைய வாழ்த்த சொல்லுங்க. சரிங்க. நீ நல்லா இருக்கிற, நீ நல்லா வளர்ற, நீ அழகா வளர்ற, நீ 10வது மாதம் என் கைக்கு வந்துருவ, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்னு இந்த குழந்தைய ஒரு 10 முறை வாழ்த்து சொல்லுங்களேன். சரிங்க சரிங்க. உங்க மனைவிய இன்னொன்னு சொல்லணும். நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதன்படி வாழ சொல்லுங்க. அப்புறம் மன்றம் எப்ப திறக்குதோ, எப்போ உங்க மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கைக்கு வருதோ குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எல்லா பயிற்சியும் எடுத்துக்கலாம். சரியா? சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இருக்காங்க போலுக்குமா? சாந்தி குமரன் அம்மா திருப்பி பேசணுங்களா ஐயா கிட்ட? ஐயா ஆமா ஐயா, பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது. ஐயா வேத சுப்பையா ஐயான்னு சொல்ல மாட்டேன், வேத சுப்பையா அப்பான்னு தான் சொல்லுவேன். வேத சுப்பையா அப்பா, உங்களுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்பா. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். மேலும் நீங்க பேசிட்டு இருக்கும் போதுப்பா அந்த குருவியோட சத்தம் எல்லாம் ரொம்ப அழகா கேட்டுது எங்களுக்கு. அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இருந்தது நீங்க பேசும்போது. நீங்களே சிரிச்சிட்டு பேசுறீங்க. இதுல அந்த குருவியோட சத்தம் அந்த நேச்சுரல். ஆழியாருன்னா கேட்கவே வேணாம் ஐயா, அங்க ஃபுல்லாவே இயற்கை வளம் தான் இருக்கும். அந்த குருவியோட சத்தம் அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருந்தது ஐயா. எனிவே ஐயா, உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேலும் இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சாந்தி குமரன், உங்க வாழ்த்துக்கு நன்றி. அடுத்து மாலதி கோட்டீஸ்வரன் அன்மியூட் கொடுத்துருக்கிறோமா, பேசுங்கம்மா ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா அவர்களுக்கு அருமையான சிந்தனை. அதுவும் இந்த கடைசி நாள்ல உங்களோட குரல்ல இருந்து வந்ததுனால எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கு. நாங்க இந்த வருடம் முழுவதும் நல்லா அனுபவிச்சோம். அதே மாதிரி அடுத்த வருடம் நாம் மிக மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நீங்கள் ஆசீர்வதித்திருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க ஐயா. உங்க மூலியமா வாங்கின வாழ்த்துக்கள் வந்து வான்காந்தத்துல இருந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்றைய சிந்தனை ரொம்ப அருமை. அதை நடத்தி கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் நீடாயுளோடு நிறை செல்வத்தோடு மன நிறைவோடு வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆசானின் கருமையத்திலிருந்து வாழ்த்துக்கள் வருகின்றன. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. உண்மையிலே ஒரு மாதிரி இருக்கு உடம்பு, அதனால்தான் உங்ககிட்ட பேசிட்டேன் நான்.
வாழ்க வளமுடன். நல்லது. கண்டிப்பாங்கம்மா. அம்மா நீங்க உணர்ந்த மாதிரிதான் இருக்குங்கம்மா. அப்படியே உண்மையிலேயே ஐயா வாழ்த்து சொல்லும் போது அந்த மாதிரி தான் இருந்தது. இல்ல உடம்பெல்லாம் வாழ்ந்து ஒரு ஒரு மாதிரியே இருந்துச்சு. பூரிச்சு அதனால நான் பேச அதுதான் முடியல. கரெக்ட்டுங்கம்மா. நீங்க சரி, சொல்றது கடைசியா சொல்லணும் போல 100% தோணிச்சு எனக்கு. அதனால சொல்லிட்டேன். கண்டிப்பா நீங்களும் அம்மா. ஒரு மாசம் செல்வமாவும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் சேவையும் இறைவனுடைய அருளால நல்லபடியா நடக்கும். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? கொளத்தூர் ஜவஹர் நகர் மன்றம், ஓகே. பொன்னம்மாள் அம்மா மன்றத்துல இருந்து பேசுறேன். ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுவும் இன்னைக்கு நல்லதும்மா. இந்த 2020 முடியிற தருணத்துல நீங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் ஐயா. ஆனா கூட 1 மணி நேரம் பேசினா கூட ஆனா எங்களோட வாழ்க்கையவே மாற்றி போடக்கூடிய அளவுல உங்களோட உரை இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்களோட சிந்தனைய தூண்டக்கூடியதாகவும், பயிற்சிகள நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு தூண்டுகோலாவும் இருந்தது உங்களோட இன்றைய உரை ஐயா. அப்புறம் புத்தாண்டுக்காக நீங்க மகரிஷியோட இடத்துல இருந்து அதான் மகரிஷி தான் வாழ்த்துனாருன்னு சொல்லிட்டீங்க. அதனால அத திருப்பி சொல்லல. இப்போ மகரிஷி வாழ்ந்த இடத்துல இருந்து எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வாழ்த்து கிடைச்சது. நாங்க எல்லாம் செய்த புண்ணியம் தாங்க ஐயா. உண்மையிலேயே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளையும், புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். அம்மா. இன்றைய ஓகே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 110 அன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று சென்னை மண்டலத்தின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.